உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியிருக்கிறது. 161 அடி உயர கோயிலின் உச்சியில் 22 அடி நீளம் 11 அடி அகலம் கொண்ட பிரம்மாண்ட காவி கொடியை பிரதமர் மோடி ஏற்றி வைத்து விழாவினை தொடங்கி வைத்தார். அயோத்தி ராமர் கோவிலில் ஏற்றப்பட்டுள்ள தர்ம கொடி இந்திய நாகரிகத்தின் எழுச்சி என பிரதமர் மோடி பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், அயோத்தியில் ஏற்றப்பட்டுள்ள கொடி காவி கொடி அல்ல, அது ஒட்டுமொத்த இந்தியாவின் அடையாளம் என பேசினார். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 27ஆம் தேதி வாக்கில் புயலாக தீவிரமடையலாம் என கணிக்கப்பட்ட நிலையில் தற்போதைக்கு புயலாக மாறுவதற்கான சூழல் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புதன்கிழமை காலைக்குள் மேலும் வலுவடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர், நாகை, தஞ்சை மாவட்டங்களுக்கு 28ஆம் தேதியன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் அன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வரும் சனிக்கிழமை அன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததை அடுத்து பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சுமார் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 43,844 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் முதலீடுகளை பார்த்துக் கொண்டு சிலரால் தாங்க முடியவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் காரணங்களுக்காக சட்டம் ஒழுங்கு குறித்தும் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிறுவனங்கள் வெளி மாநிலத்திற்கு செல்வதாகவும் தவறான செய்தி பரப்பப்படுகிறது என்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுதியான வேட்பாளர்களை பரிந்துரைக்குமாறு அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். உள்ளூரில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக தரத்தில் பல்வேறு நவீன வசதிகள் சிறப்பு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. கோவை காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் 208 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அரசு ஊழியர்களுடன் சேர்ந்து வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளுமாறு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாகவும் சில மாவட்ட செயலாளர்கள் சரியாக வேலை செய்வது இல்லை என்று அதிருப்தி தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. மேகதாது அணையை கட்டுவதற்காக கர்நாடகாவுடன் சேர்ந்து கொண்டு முதலமைச்சர் கூட்டுச்சதியில் ஈடுபட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் மழையில் நனையவிட்ட முதலமைச்சர் துரோகி இல்லையா என வினவியதோடு நெல் ஈரப்பதம் தொடர்பாக 39 எம்பிக்களை வைத்துக் கொண்டு டெல்லி சென்று வலியுறுத்தாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் மொழி சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது எனவும் அது ஆளுநர் RN ரவியின் கற்பனை என்றும் கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். பல மாநில முதலமைச்சர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்திய மாநிலம் தமிழ்நாடு எனவும் அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். 30
40 நாட்களில் SIR பணியை செய்ய முடியும் என்றால் எதற்காக BLOக்கள் தற்கொலை செய்கிறார்கள் என அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். பல மாவட்டங்களில் SIR படிவங்கள் 50% கூட திரும்ப பெறப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கோபிச்செட்டிப்பாளையத்தின் MLA-வாக இருக்கும் செங்கோட்டையன் அதிமுக முன்னாள் MP MLA-க்களுடன் விஜய் முன்னிலையில் தவேகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. தவேகவில் இணைந்தால் செங்கோட்டையனுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் கசிந்துள்ள நிலையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளிக்காமல் சென்றுள்ளார். தவேகவில் இணைகிறீர்களா என்ற கேள்வியை கேட்டவுடன் கையெடுத்து கும்பிட்ட செங்கோட்டையன் சிரித்துக் கொண்டே சென்னை புறப்பட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி டிசம்பர் 17ஆம் தேதி தனது தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி அறிவித்துள்ளார். 50%க்கும் கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்கப்படுவதை நியாயப்படுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது அவசியம் என அவர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக மட்டுமே கூட்டணி அமைப்பது என்ற எண்ணம் தேமுதிகவிற்கு இல்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பரப்புரை மேற்கொள்ள சென்ற அவர் படுகர் இன மக்களோடு சேர்ந்து நடனமாடினார். தொடர்ந்து பேசிய அவர் மக்கள் விரும்பும் கூட்டணி அமைக்கப்படும் என்றார். கரூர் துயர சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் 2வது நாளாக CBI அதிகாரிகள் முன் ஆஜரானார்கள். கடந்த 8ஆம் தேதி தவேக சார்பில் வீடியோ ஆதாரங்கள் CBI அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆஜரானார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் தொடர் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து வினாடிக்கு 4000 கனஅடி நீர் தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. 108 அடி உயரமுள்ள மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் தற்போது 106 அடியை எட்டியதை அடுத்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பெய்த தொடர் மழையால் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆகாய கங்கையில் குளிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் குளிக்கவும் வனத்துறை சார்பில் விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக தொடர்கிறது. நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டுகிறது. தொடர் கனமழையால் முக்கிய அணைகளான காரையாறு, சேர்வலாறு அணைகள் முழு கொள்ளளவை எட்டி வருவதை அடுத்து பாதுகாப்பு கருதி 12000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக அகஸ்தியர் அருவிக்கு செல்ல மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நடிகையை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்திய வழக்கில் வரும் 8ஆம் தேதி எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு கொச்சியில் வைத்து காரில் கடத்தப்பட்ட நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் முதல் குற்றவாளியாக பல்சர் சுனி என்ற ரவுடியும் 8வது குற்றவாளியாக பிரபல மலையாள நடிகர் திலீப்பும் உள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 11720 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்து 93760 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. திருவேற்காட்டில் நடைபெற்ற திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்ற துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் 1500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் தனித்தனியே புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்போது பேசிய அவர் 200க்கும் அதிகமான தொகுதிகளை வென்று காட்ட வேண்டும் என இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு உற்சாகம் அளித்தார். துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞரணி மாநில துணை செயலாளர் ஜோயல் எழுதிய வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார் பாடலை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். இசையமைப்பாளர் மாரி சக்தியின் இசையில் பாடகர் மனோ இந்த பாடலை பாடியுள்ளார். காவிரி பாசன மாவட்டங்களில் சேதமடைந்த 2 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அக்டோபர் 20, 21 ஆகிய தேதிகளில் பெய்த மழையில் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வேளாண் துறை அமைச்சர் அறிவித்ததாகவும் 35 நாட்களாகியும் இழப்பீடு வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.
டிசம்பர் 30ஆம் தேதி தலைவாசலில் நடைபெறவுள்ள பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் பாமக சார்பில் நடத்தப்படும் போராட்டத்திற்கு அனைத்து சமுதாயங்களும் ஆதரவு தர வேண்டும் என்றார். சுதந்திரத்திற்கு பிறகும் காரல் மார்க்ஸை பின்தொடர்பவர்கள் நமது நாகரிகத்தையும் கலாச்சார வரலாற்றையும் தொடர்ந்து அழித்து வருவதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் டாக்டர் ML ராஜா எழுதிய கலியுக கல்வெட்டு புத்தகத்தை வெளியிட்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் SIR பணிகளில் திமுகவினர் அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் இதனை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் கூறி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாநகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டமின்றி குப்பைகள் குவித்து வைக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். கோயம்புத்தூருக்கு வருகை தந்த முதலமைச்சர் MK ஸ்டாலினை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். கோவையின் வளர்ச்சியை தடுப்பதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாஜக இளைஞர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸை திரும்ப பெற கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அசோக் குமார் விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜராகி வருவதால் அவருக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸை திரும்ப பெற வேண்டும் என வாதிடப்பட்டது. சென்னை கோட்டூர்புரத்தில் சட்டவிரோதமாக மணல் எடுத்துச் சென்ற லாரியை ரோந்து பணியில் இருந்த புவியியல் மற்றும் சுங்கவரித்துறை பெண் அதிகாரி சுபத்ரா என்பவர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். பொன்னியம்மன் கோயில் சந்திப்பு அருகே சென்ற லாரியின் ஓட்டுநரை விசாரிக்க நிறுத்த முயன்ற போது அவர் லாரியை நிறுத்திவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா நகரில் போக்குவரத்து போலீசார் தம்மை அவமதித்ததாக கூறி நடு ரோட்டில் ஆட்டோ ஓட்டுநர் தீக்குளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்ரதுர்கா காந்தி சதுக்கம் அருகே சோதனையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார் அவ்வழியாக ஆட்டோ ஓட்டி வந்த திப்பேசாமி என்பவரை வழிமறித்து சோதனை நடத்தியதால் திப்பேசாமி மன உளைச்சல் அடைந்தார். சென்னை கொடுங்கையூரில் உள்ள குப்பை கிடங்கை மறுசீரமைப்பு செய்யும் திட்டத்திற்கு தேவையான நிதியை பசுமை பத்திரங்கள் மூலம் திரட்டுவதற்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசின் 25% பங்களிப்பு, மாநில அரசின் 16% பங்களிப்பு மற்றும் சென்னை மாநகராட்சியின் 59% பங்களிப்புடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சென்னை யானை கவுனியில் நகை பட்டறைக்குள் புகுந்து உரிமையாளரை தாக்கி 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 800 கிராம் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். பாரிமுனையில் வசிக்கும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்பவரின் நகை பட்டறைக்கு நகை வாங்குவது போல் வந்த இருவர் பாட்டிலை எடுத்து அவரின் தலையில் அடித்து தாக்கி கொள்ளையடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் பெய்த தொடர் கனமழையால் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்து மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர். குறிப்பாக சீதக்காதி தெரு, அக்பர் தெரு, மாட்டுக்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பெண்கள், குழந்தைகள் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கி கிடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் வயல்களில் தேங்கிய தண்ணீரில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெற்பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கனமழையால் ஊறியிருந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. சுற்றுச்சுவரை ஒட்டி அமைந்திருந்த சேகர் என்பவரது கூரை வீடும் இடிந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக அந்த சமயத்தில் வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே தொடர் மழை காரணமாக சுவர்களில் கசிவு ஏற்பட்டு ஓட்டு வீடு இடிந்து விழுந்தது. கூனியூரில் சங்கரகுமார் என்பவர் குடும்பத்தினருடன் வசித்து வந்த ஓட்டு வீடு இடிந்து விழுந்த நிலையில் அப்போது வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் 115 வீடுகள் சேதமடைந்ததோடு 11 கால்நடைகள் உயிரிழந்ததாக மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நன்னிலம், மன்னார்குடி, வலங்கைமான், குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் குடிசை வீடுகள், ஓட்டு வீடுகள் இடிந்து சேதமடைந்தன.
கன்னியாகுமரி மாவட்டம் ஆனக்குழி பகுதியில் சாலையை கடக்க முயன்ற ஸ்கூட்டி மீது அவ்வழியே வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியது. விபத்தில் இருவர் லேசான காயமடைந்த நிலையில் இருசக்கர வாகனத்திற்கு அடியில் சிக்கிய பெண் மற்றும் இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதியதில் இளைஞர்கள் 2 பேர் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் ஆத்திரத்தில் பேருந்து கண்ணாடியை அடித்து நொறுக்கினர். கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சசி மற்றும் நவீன் ஆகிய 2 இளைஞர்கள் சோக்காடி கூட்ரோடு பகுதியில் வளைய முயன்றபோது எதிரே வந்த தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வேகமாக சென்ற கார் எதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் அதில் வந்தவர்கள் சாலையோரம் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காவேரிப்பட்டினம் நோக்கி அதிவேகமாக சென்ற கார் கோணனூர் கிராமம் அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. அஸ்ஸாமைச் சேர்ந்த பாடகர் ஜூபின் காக் சிங்கப்பூரில் வைத்து கொலை செய்யப்பட்டதாக அம்மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க சிங்கப்பூர் சென்றிருந்த பிரபல பாடகர் ஜூபின் காக் அங்கு ஸ்கூபா டைவிங் செய்த போது உயிரிழந்தார். தம் மீதான போக்சோ வழக்கை ரத்து செய்ய முடியாது என்ற கர்நாடகா உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். வீட்டுக்கு உதவி கேட்டு வந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி முன்னதாக அவர் தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. வீட்டு பாடம் முடிக்காத 4 வயது சிறுவனை மரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்ட சம்பவம் சத்தீஸ்கரில் நடைபெற்றுள்ளது. நாராயண்பூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து குற்றத்தை ஒப்புக்கொண்ட பள்ளி நிர்வாகம் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளது. கடும் விளைச்சரிவால் விரக்தியடைந்த விவசாயிகள் வெங்காயத்திற்கு இறுதிச் சடங்கு செய்த சம்பவம் மத்திய பிரதேசத்தில் அரங்கேறி உள்ளது. மன்சௌர் மாவட்டத்தின் தம்னார் கிராமத்தில் உள்ள தகன மைதானத்தில் ஒரு பாடையில் வெங்காயத்தை கொட்டி அதற்கு பூமாலை போட்டு மனிதருக்கு இறுதிச் சடங்கு செய்வது போல அனைத்து காரியங்களையும் செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் மாநில கலைவிழா மாநாடு நடைபெற்றது. தெருக்கூத்து, மயிலாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், கும்மி நையாண்டி, நாதஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியபடி ஊர்வலமாக சென்று சங்க பெயர் பதாகையை திறந்து வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டினத்தில் மரம் சாய்ந்ததால் உடைந்த மின்கம்பம் மரத்துடன் சேர்ந்து தீப்பொறியுடன் விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மரம் விழுவதற்கு முன்பாக அவ்வழியில் பலர் சென்ற நிலையில் சில நொடிகளுக்கு முன்பாக அந்த இடத்தை கடந்து உயிர் தப்பிய 2 இளைஞர்கள் மரம் விழுவதை பார்த்து அலறி அடித்தபடி ஓடினர். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவனின் கழுத்தை நைலான் கயிற்றால் இறுக்கி கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய மனைவி கைது செய்யப்பட்டார். கொடுங்கையூர் வெங்கடேஸ்வரா நகரை சேர்ந்த சரண்யா பக்கத்து வீட்டில் வசிக்கும் திவாகருடன் பழகியது தனது கணவரான மணிகண்டனுக்கு தெரிய வந்ததால் அவரை கொலை செய்தது தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த தம்பதியை கட்டி போட்டு கத்தியை காட்டி மிரட்டி 18 பவுன் தங்க நகை மற்றும் 38,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கள்ளிமந்தயம் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி, ராஜலட்சுமி தம்பதி வீட்டில் நள்ளிரவில் முகமூடியுடன் புகுந்த 3 மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் உள்ள பிசானாத்தூர் கிராமத்தில் தனி உயிரி மருத்துவ கழிவு ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 32 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு ஆதரவாக கந்தர்வக்கோட்டையில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை வராது என எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சி அலுவலக நுழைவு வாயில் முன் உள்ள புளிய மரத்தின் காய்ந்த பெரிய மரக்கிளை முறிந்து இருசக்கர வாகன ஓட்டி மேல் விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகன ஓட்டி காயம் எதுவும் இன்றி தப்பினார். இந்நிலையில் மணப்பாறையில் இருந்து புத்தாநத்தம் செல்லும் சாலையில் உள்ள புளிய மரங்களில் காய்ந்து போன கிளைகளை அப்புறப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது.
விழுப்புரத்தில் திருவெண்ணைநல்லூர் கிழக்கு திமுக ஒன்றிய செயலாளர் சந்திரசேகரின் சகோதரர் ராஜா பல் மருத்துவமனை பெண் ஊழியரை கண்மூடித்தனமாக தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தனலட்சுமி கார்டன் பகுதியில் வசித்து வரும் ராஜா தனது காரை பக்கத்து தெருவில் உள்ள பல் மருத்துவமனை முன்பு நிறுத்தியதால் மோதல் ஏற்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகரில் ஆட்டோவில் தூங்கிக் கொண்டிருந்த தனியார் நிறுவன ஊழியரிடமிருந்து தங்கச் சங்கிலி மற்றும் 2 செல்போன்களை திருடிச் சென்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதானவர்களிடமிருந்து 19 கிராம் தங்கச் சங்கிலி, 2 செல்போன்கள் மீட்கப்பட்டதோடு ஆட்டோவும் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலை நடைமேடையில் சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்திய 7 அடி நீளமுள்ள சாரை பாம்பினை வனத்துறையினர் மீட்டனர். படகுக்குளம் அருகே சுற்றித் திரிந்த பாம்பை கண்ட சுற்றுலா பயணிகள் வனத்துறையினருக்கு உடனடியாக தகவல் அளித்ததால் பாம்பு மீட்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை பட்டரமங்கலம் பகுதியில் சாலையை கடக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிறுத்தை நடமாட்டத்தை நேரில் கண்டு அச்சமடைந்த மக்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் எசனை கிராமத்தில் தடையை மீறி விவசாய நிலங்கள் வழியாக சென்ற கிரஷர் லாரிகளை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் பாதையில் குவாரியிலிருந்து கற்களை ஏற்றிச் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவ்வழியாக லாரிகளை இயக்கி வந்ததால் கிராம மக்கள் ஆத்திரமடைந்தனர். பெண்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் உள்ளதாக கூறி புதுச்சேரி யூனியன் பிரதேச மகளிர் ஆணையத்திற்கு மலர் வளையம் வைக்க முயன்ற பெண்கள் கூட்டமைப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்திரா காந்தி சிலை அருகிலிருந்து மலர் வளையத்துடன் ஊர்வலமாக சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பள்ளி மாணவி ஷாலினியை கொலை செய்த முனிராஜுக்கு உரிய தண்டனை வழங்கக் கோரி அனைத்திந்திய மாதர் சங்கம் மற்றும் இளைஞர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவியை ஒருதலையாக காதலித்த முனிராஜ் கடந்த 19ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற அவரை சேரான் கோட்டையில் கத்தியால் குத்தி கொன்றார். சேலம் கண்ணங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியின் வகுப்பறையில் 11ஆம் வகுப்பு மாணவர்களை பாம்பு கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மாணவர்கள் இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பள்ளி வளாகத்தை சுற்றி முட்புதர்கள் மண்டி கிடப்பதால் அங்கிருந்து பாம்புகள் வகுப்பறைகளுக்குள் வருவதாக கூறப்படுகிறது. தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச திறன் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்று தாயகம் திரும்பிய சேலம் வீரருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலத்தைச் சேர்ந்த வீரர் சஞ்சய் கண்ணா வட்டு மற்றும் ஈட்டி எறிதல் போட்டிகளில் தங்கமும், குண்டு எறிதலில் வெள்ளிப் பதக்கமும் வென்று சாதனை படைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் புதன்கிழமை முதல் அமலாகும் நிலையில் அந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி டாஸ்மாக் கடைகளை அடைத்து அதன் சாவியை மாவட்ட அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். இந்த திட்டத்தால் ஊழியர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் என புகார் எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புத்தூர் அருகே இலவச விவசாய மின் இணைப்புக்கு மீட்டர் பொருத்த 7000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மின் வாரிய பொறியாளர் மற்றும் அவரது நண்பரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். வீராணம் கிராமத்தை சேர்ந்த செல்வ கணேஷ் என்பவரிடம் இளநிலை மின் பொறியாளரான பிரேமானந்த் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலியான ஆலங்குளத்தை சேர்ந்த கற்பகவல்லியின் 2 பெண் குழந்தைகளுக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். கணவர் கருப்பசாமி உடல்நலக்குறைவால் சில ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரகத்தில் கற்பகவல்லி பணியாற்றி வந்தார். நெதர்லாந்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தென்னிந்தியா முழுவதையும் சுற்றி பார்ப்பதற்காக தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து சைக்கிளில் சாகச பயணத்தை துவங்கினர். புராதன சின்னங்கள், பழமையான நகரங்கள், மக்களின் கலாச்சாரம், உணவு பழக்கம் உள்ளிட்டவற்றை அறிந்து கொள்வதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் குக்கேரகுளம் பகுதியில் இரவு நேரத்தில் சாலைகளில் சுற்றி தெரிந்த நபர்கள் RSS அலுவலகத்திற்குள் புகுந்து இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோலை திருடியதுடன் அங்கிருந்த காலணிகளையும் திருடிச் சென்றனர். விசாரணையில் CCTVயில் பதிவாகியிருந்த 2 நபர்களும் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடியது தெரிய வந்தது.
திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு கிளினிக் நடத்தி அலோபதி மருத்துவ சிகிச்சை அளித்த 74 வயதான நபரை போலீசார் கைது செய்தனர். தாசவநாயக்கன்பட்டியில் செல்லமுத்து என்பவர் போலி மருத்துவம் பார்ப்பதாக புகார் வந்த நிலையில் மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் மீரா தலைமையிலான குழுவினர் செல்லமுத்துவை கையும் களவுமாக பிடித்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே நடந்து சென்ற பெண்ணிடமிருந்து கவரிங் நகையை பறித்து சென்ற பெண்ணை கிராம மக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். காந்தி மார்க்கெட்டில் உள்ள பூக்கடையில் வேலை செய்து வரும் முருங்கப்பட்டியைச் சேர்ந்த சரோஜாவை பின்தொடர்ந்து சென்ற மர்ம பெண் அவரது கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோட முயன்று சிக்கிக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே முட்புதரில் அழுகிய நிலையில் கிடந்த சுமார் 60 வயது பெண்ணின் சடலத்தை போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சடலத்தின் அருகே கிடந்த பையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் உட்கொள்ளும் மாத்திரைகள் இருந்ததால் இறந்தவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்ட அம்மா உணவகம் இடப்பற்றாக்குறை என்ற காரணம் காட்டி மூடப்பட்ட நிலையில் அங்கு மூட்டை மூட்டையாக அரிசி வீணாகி கிடப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓராண்டுக்கு முன் மூடப்பட்ட அம்மா உணவகம் மாற்று இடத்தில் செயல்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. டெல்லியில் தெருவில் நின்றிருந்த 6 வயது சிறுவன் மீது திடீரென பாய்ந்த பிட்புல் ரக நாய் சிறுவனின் காதை கடித்து குதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நாயின் உரிமையாளரான ராஜேஷ் பால் என்பவரை கைது செய்தனர். பல நாடுகளில் சாம்பலை தூவிய எத்தியோப்பிய எரிமலையான தி ஹைலி குபி சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக வெடித்து அக்னி குழம்பை கக்கி உள்ளது. இந்த எரிமலை வெடித்த போது 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாகவும் அதன் காரணமாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் மீது சாம்பல் மேகம் சூழ்ந்திருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் எரிமலை வெடித்து பல கிலோமீட்டர் உயரத்திற்கு பரவியதால் அதன் சாம்பலால் இந்தியாவுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையேயான விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஜித்தா, குவைத், அபுதாபிக்கான விமான சேவைகள் ரத்தான நிலையில் சென்னை, மும்பை, ஹைதராபாத், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு உள்நாட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு வருகை தர இருந்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் இந்திய பயணம் நடப்பாண்டில் 3வது முறையாக ரத்து செய்யப்பட்டது. இந்த ஆண்டு இறுதியில் பிரதமர் மோடியை நெதன்யாகு சந்திக்க திட்டமிட்டிருந்த நிலையில் டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு காரணமாக பயணம் ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைன் தலைநகர் கியூ மீது நள்ளிரவில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. பெச்சர்ஸ்க் மற்றும் டினிப்ரோவ்ஸ்கி ஆகிய மாவட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. டினிப்ரோவ்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள 9 மாடி கட்டடம் தீப்பிடித்து எரிந்ததில் பலர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் சுழன்றடித்த சூறாவளி புயலால் மரங்கள் சாய்ந்து வீடுகள், வாகனங்கள் சேதமடைந்தன. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் மின் இணைப்புகள் சாய்ந்து 95,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வரலாறு காணாத அதி கனமழையால் மலேசியாவின் செலாங்கூர் நகரத்தில் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. வெள்ளத்தில் சிக்கி தவித்த மக்களை மீட்பு படை வீரர்கள் படகுகள் மூலம் பாதுகாப்பாக வெளியேற்றி முகாம்களில் தங்க வைத்தனர். தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் 9 மாகாணங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 13 பேர் உயிரிழந்தனர். சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கி பலத்த பொருட்சேதம் ஏற்பட்டது. மேலும் 20 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கனடா தலைநகர் ஒட்டவாவில் சீக்கிய அமைப்பால் நடத்தப்பட்ட தனி காலிஸ்தான் வாக்கெடுப்பு நிகழ்ச்சியில் இந்திய தேசிய கொடி அவமதிக்கப்பட்டதுடன் இந்தியாவுக்கு எதிரான முழக்கங்களும் எழுப்பப்பட்டது. நீதிக்கான சீக்கியர்கள் என்ற அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒட்டவாவில் அவர்கள் நடத்திய வாக்கெடுப்பில் கனடா வாழ் சீக்கியர்கள் ஆயிரக்கணக்கானோர் வாக்களித்தனர். இரவில் விடிய விடிய ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் அப்பாவி மக்கள் 10 பேர் கொல்லப்பட்டதாக தாலிபான் அரசு தெரிவித்துள்ளது. கோஸ்ட் மாகாணத்தில் வீடு ஒன்றின் மீது பாகிஸ்தான் அத்துமீறி குண்டுகளை வீசியதில் 5 சிறுவர்கள், 4 சிறுமிகள் மற்றும் 1 பெண் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருமணம் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வுகள் தொடர்பான அனைத்து புகைப்படங்களையும் இன்ஸ்டாவிலிருந்து நீக்கினார். ஸ்மிருதி மந்தனாவும் இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலும் கடந்த 23ஆம் தேதி திருமணம் செய்யவிருந்த நிலையில் இறுதி நேரத்தில் அவரது தந்தைக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவுக்கும் இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுக்கும் நடைபெறவிருந்த திருமணம் தள்ளிப்போன நிலையில் முச்சல் வேறொரு பெண்ணை நீச்சலுக்கு அழைத்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 23ஆம் தேதி நடக்கவிருந்த திருமணம் ஸ்மிருதியின் தந்தைக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் மீது முன்னாள் வீரர் அஸ்வின் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்டின் 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும் போது இந்திய அணி மீண்டு வரும் என நம்புவதாகவும், ஆனால் களத்தில் நமது வீரர்களின் உடல் மொழியை பார்க்கையில் எதுவும் சரியாக இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான பும்ராவை கேப்டனாக நியமிக்காதது ஏன் என இயக்குனர் செல்வராகவன் கேள்வி எழுப்பியுள்ளார். 2வது டெஸ்ட் போட்டியிலும் தென்னாப்பிரிக்கா அணியே வெற்றி பெறும் சூழல் உள்ளதாக கூறப்படும் நிலையில் செல்வராகவன் தனது எக்ஸ் பக்கத்தில் தான் ஒரு தீவிர கிரிக்கெட் ரசிகன் என்றும் ஜஸ்பிரித் பும்ராவை ஏன் கேப்டனாக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இத்தாலி அணி தொடர்ந்து 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை எதிர்கொண்ட இத்தாலி அணி 2-0 என்ற கணக்கில் ஸ்பெயினை வீழ்த்தி வெற்றி பெற்றது. செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீராங்கனை பிராஞ்சலி பிரசாந்த் துமல் முதலிடம் பிடித்து தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். ஏற்கனவே பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் தங்கமும் ஏர் பிஸ்டலில் வெள்ளியும் வென்ற அவர் 3வதாக பெண்களுக்கான 25 மீட்டர் பிஸ்டல் பந்தயத்தின் இறுதிச் சுற்றில் 34 புள்ளிகளுடன் தங்கப் பதக்கத்தை தனதாக்கினார். நடிகர் தனுஷும் நடிகை மிருனால் தாக்கூரும் டேட்டிங் செய்து வருவதாக சமூக வலைதளங்களில் மீண்டும் கிசுகிசுக்கள் வலம் வர தொடங்கியுள்ளது. ஏற்கனவே இதேபோன்று கிசுகிசுக்கப்பட்ட போது தாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் என மிருனால் தாக்கூர் விளக்கமளித்திருந்த நிலையில் இருவரும் இருக்கும் புகைப்படங்கள், வீடியோக்கள் மீண்டும் பரவ துவங்கியுள்ளன. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவாகி வரும் அரசன் திரைப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி இணைந்துள்ளதாக தயாரிப்பாளர் கலைப்புலி தானு போஸ்டர் வெளியிட்டு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வடசென்னை பின்னணியில் கேங்ஸ்டர் கதைக்களத்தில் உருவாகி வருவதாக கூறப்படும் இந்த படத்தில் ஹீரோ சிம்புவுக்கு விஜய் சேதுபதி வில்லனாக களமிறங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மங்காத்தா, ஜில்லா, மாநாடு உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமான மகத் ராகவேந்திரா ஹீரோவாக நடிக்கும் புதிய படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவருக்கு ஜோடியாக நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரம்யா கிருஷ்ணன் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க உள்ளதாகவும் டிசம்பர் 2வது வாரத்தில் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது. சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோரது நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாவதற்கு இன்னும் 50 நாட்களே உள்ளதாக படக்குழு புதிய போஸ்டரை வெளியிட்டுள்ளது. தற்போது டப்பிங் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த ஆண்டு பொங்கல் விடுமுறையை ஒட்டி ஜனவரி 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குன்னத்தூர் கிராமத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் சக்கர தாழ்வார் தீர்த்தவாரி நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க பஜனை பாடல்களுடன் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட சக்கர தாழ்வாருக்கு ஐயனார் தெப்பக்குளத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். முன்னதாக உற்சவர் தேவானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருள தங்கமுலாம் பூசப்பட்ட கொடிக்கம்பத்திற்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா பாதுகாப்பு பணியில் 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட உடனடி பாஸ் திட்டம் நடப்பாண்டும் பின்பற்றப்படும் என மாவட்ட நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. OnePlus 15 சீரிஸின் அடுத்த ஸ்மார்ட் போனான OnePlus 15R இந்தியாவில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்படுவதை அந்நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் போன் பற்றிய கூடுதல் விவரங்கள் அடுத்த வாரங்களில் வெளியாகும் என்றும் வழக்கம் போல் அமேசான் வலைதளத்தில் விற்பனை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்திய சந்தையில் அறிமுகமான டாடா சியரா மாடலின் ஆரம்ப விலை 11.49 லட்சம் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 16ஆம் தேதி முதல் முன்பதிவு ஆரம்பமாகும் என்றும் அடுத்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி முதல் டெலிவரி செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.